சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவானதுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி. ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம பூமி இப்படி இல்லைங்க. உயிர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்தது. பூமியோட மேற்பரப்பு முழுக்க எரிமலை குழம்புகளால் நிரம்பி இருந்தது. காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் கேஸும் பரவி பூமியோட வெப்பநிலை சுமார் 4700 டிகிரி செல்சியஸா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி உயிர்கள் வாழவே தகுதியற்ற நிலையில இருந்த நம்ம பூமி கடந்த 460 கோடி ஆண்டுகள்ல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆகி உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமா மாறிச்சு. பூமியில நீர் எப்படி உருவானது, முதல்ல உயிர்கள் எப்படி உருவானது, இதை பத்திலாம் தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ 3 பார்ட்டா இருக்க போது ஒவ்வொரு பார்ட்லயுமே நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் சுமார் 1380 கோடி வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட பிக் பேங்னு சொல்லப்படுற பெருவெடிப்பினாலதான் நம்மளோட பிரபஞ்சமே உருவாக ஆரம்பிச்சது. அப்படி உருவான பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒரு கேலக்சி தான் நம்மளோட மில்கி வே கேலக்சி. பின் சுமார் 460 கோடி வருடங்களுக்கு முன் ஒரு நெபுலால இருந்த வாயுக்களும் தூசுக்களும் ஒண்ணு சேர்ந்து நம்ம சூரியன் உருவாக ஆரம்பிச்சது. சூரியன் உருவானதுக்கு அப்புறம் எஞ்சி இருந்த வாயுக்கள், தூசிகள், பாறைகள் எல்லாம் சூரியனோட ஈர்ப்பு விசையில சூரியனை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சது. அப்படி வலம் வரப்ப அந்த பாறைகள் ஒன்னோடு ஒண்ணு மோதி அந்த பாறைகள் இருந்த இயல்பான ஈர்ப்பு விசையால ஒண்ணு சேர்ந்து கிரகங்களா உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒரு கிரகம் தான் நம்மளோட பூமி. அந்த காலகட்டத்துல பூமி ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்தது. பூமியோட மேற்பரப்பு முழுக்க எரிமலை குழம்புகளால் நிரம்பி இருந்தது. காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் கேஸும் பரவி பூமியோட வெப்பநிலை சுமார் 4700 டிகிரி செல்சியஸா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த டைம் பீரியட்ல பூமி மேல நிமிஷத்துக்கு சுமார் 400 இருந்து 500 விண்கற்கள் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. விழுற விண்கற்கள் எல்லாமே மெல்ட் ஆகி பூமிக்குள்ளே இணைஞ்சு பூமியோட நிறையும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி குட்டி குட்டி விண்கற்கள் விழுந்துகிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த தேயா அப்படின்ற ஒரு இளம் கிரகம் நம்ம பூமி மேல மோதி இருக்கு. இந்த மோதல தூக்கி வீசப்பட்ட பாறைகளும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் பூமியை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வலம் வந்த தூசிகளும் பாறைகளும் ஒண்ணு சேர்ந்துதான் நிலவா உருவாகி இருக்கு. ஆரம்ப காலத்துல பூமி மாதிரியே நிலவும் ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்துச்சு. ஆனா விண்வெளியோட அதிகப்படியான குளிர்ச்சினால நிலவோட வெப்பநிலை சீக்கிரமாவே படிப்படியாக குறைஞ்சி முழு நிலவா மாறி இருக்கு. நிலவு உருவான புதுசுல அது பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல, அதாவது சில ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. கோடிக்கணக்கான வருடங்கள் போக போக நிலவு பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் இன்னைக்கு 3,86,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இன்னமும் வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகி போய்கிட்டு தான் இருக்கு. நிலவு உருவான பிறகும் பூமியோட வெப்பநிலை மட்டும் குறையாம அப்படியே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல பூமியோட சுழற்சி ரொம்பவே வேகமானதா இருந்திருக்கு. ஒரு நாளோட பகல் நேரம் வெறும் 6 மணி நேரமா தான் இருந்திருக்கு. பின் 80 கோடி வருடங்களுக்கு பிறகு பிளானட் ஃபார்மேஷன் டெப்ரிஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான விண்கற்கள் கூட்டம் சரமாரியா பூமி மேல வந்து விழ தொடங்கி இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா இந்த விண்கற்கள் தான் நம்ம பூமிக்கு முதல்ல தண்ணீரை கொண்டு வந்திருக்கு. ஆமாங்க, இந்த பிளானட் ஃபார்மேஷன் டெப்ரிஸ்னு சொல்லப்படுற விண்கற்கள்ல ஒரு விதமான நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அந்த நீர் மூலக்கூறுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த விண்கற்கள்ல பனிக்கட்டியா உறைந்த நிலையில இருக்கும். சோ இந்த நீர் மூலக்கூறுகளை கொண்ட விண்கற்கள் பூமியில விழுந்த பிறகுதான் பூமியில முதன்முறையா தண்ணீர் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஒரு நாள்ல நிகழ்ந்ததுல சுமார் 2 கோடி வருடங்களா இந்த விண்கற்கள் தொடர்ந்து பூமியில வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. இது மூலமா பூமி முழுக்க தண்ணீரால் நிறைஞ்சு இருந்திருக்கு. சோ இன்னைக்கு கடல்ல இருக்க நீர்ல இருந்து நம்ம குடிச்சிட்டு இருக்க நீர் வரைக்கும் எதுவுமே நம்ம பூமிக்கு சொந்தமானது கிடையாதுங்க. எல்லாமே விண்வெளியில ஏதோ ஒரு பகுதியில இருந்து வந்து நம்ம பூமிக்கு உயிர் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ நிறைய பேருக்கு எழும்புற காமனான கேள்வி என்னவா இருக்கும்னா, விண்கற்கள்ல எப்படி தண்ணீர் இருந்திருக்கும்? அது மட்டும் இல்லாம 460 கோடி வருடங்களுக்கு முன் நடந்த எதையுமே நம்ம கண்களால பார்க்கல, அதுக்கான ஆதாரங்களும் எதுவுமே இல்ல அப்படின்றப்ப எப்படி நம்ம விஞ்ஞானிகளால் இதெல்லாம் சரியா சொல்ல முடியுது அப்படின்றதான் இருக்கும். அதுவும் எப்படின்னு சொல்றேன். நம்ம மில்கி வே கேலக்சில ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளோட சூரிய குடும்பம். சோ நம்ம கேலக்சில நம்ம சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு. அப்படி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில இருக்க மத்த சூரிய குடும்பங்களையும் புதுசா உருவாக்கிட்டு இருக்க சில இளம் சூரிய குடும்பங்களையும் ஆராய்ச்சி செய்யும் போது அதுல இருக்க வாயுக்களும் தூசிகளும் எப்படி அந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது, அதுல இருக்க விண்கற்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி கிரகங்களா உருவாகுது, அந்த விண்கற்கள்ல நீர் மூலக்கூறுகள் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி மத்த சூரிய குடும்பங்கள்ல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் வச்சுதான் நம்மளோட விஞ்ஞானிகள் நம்மளோட சூரிய குடும்பமும் அதோட ஆரம்ப காலத்துல இப்படி உருவாகி இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இந்த மாதிரி முந்தைய காலத்துல நம்ம பூமியில நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லைனாலும் மத்த இளம் சூரிய குடும்பங்கள் உருவாகிறத வச்சு இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும். பூமி முழுக்க தண்ணீரால் நிரம்பி இருந்த அந்த காலகட்டத்துல பூமியோட வெப்பநிலை 4700 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 70 டிகிரி செல்சியஸா குறைஞ்சது. ஆனா என்னதான் பூமியோட மேற்பரப்பு நீரால சூழப்பட்டிருந்தாலும் பூமியோட கோர், அதாவது மையப்பகுதியில் இருக்க வெப்பம் மட்டும் குறையாம அப்படியே தான் இருந்திருக்கு. பின் காலப்போக்குல உள்பகுதியில் இருந்த வெப்பம் எரிமலையை வெடிக்க தொடங்கி அதுல இருந்து வெளிப்பட்ட லாவா சர்ஃபேஸ் ஆக மாற தொடங்கிச்சு. படிப்படியா இந்த ப்ராசஸ் வேகமடைஞ்சு இந்த சர்ஃபேஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் கான்டினென்ட், அதாவது கண்டங்களா உருவாகி இருக்கு.
இப்ப பூமியில கான்டினென்ட் உருவாகிடுச்சு, வெப்பநிலையும் குறைஞ்சிடுச்சு, கூடவே பூமியோட சுழற்சி வேகமும் குறைஞ்சி ஒரு நாளோட பகல் நேரம் 14 மணி நேரமா மாறிடுச்சு. ஆனாலுமே இன்னமும் பூமி உயிர்கள் வாழ தகுதியற்ற இடமாவே இருந்துச்சு. காரணம், உயிரினங்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் உருவாகவே இல்லை. இப்படியே இருக்க 240 கோடி வருடங்களுக்கு முன் பூமியில மறுபடியும் விண்கற்கள் விழ தொடங்கியிருக்கு. இந்த முறை விழுந்த விண்கற்கள் தண்ணீர்ல பலவிதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கு. இதனால தண்ணீர்ல பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு பூமியில முதல் ஒரு செல் உயிரினங்கள் உருவாகி இருக்கு. இந்த ஒரு செல் உயிரினங்களை சைனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த சைனோபாக்டீரியாக்கள் சூரிய ஒளி உணவாக உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டதா இருந்திருக்கு. இப்படிதான் நம்ம பூமிக்கு முதல்ல ஆக்சிஜன் கிடைச்சிருக்கு. காலப்போக்கில் இந்த ஒரு செல் உயிரினங்கள் இனப்பெருக்கம் செஞ்சு உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு. இது மூலமா பூமியோட ஆக்சிஜன் லெவலும் அதிகரிச்சிருக்கு. கூடவே பூமியோட வளிமண்டலமும் மாற தொடங்கி இருக்கு. அதன் பிறகு 110 கோடி வருடங்களுக்கு முன் கடலுக்கு அடியில் இருக்க கிரஸ்ட் உடைஞ்சு டெக்டானிக் பிளேட்ஸா மாறி நகர தொடங்கி இருக்கு. இதனால ஆரம்பத்துல தனித்தனியா அந்த கான்டினென்ட்ஸ், ஐலாண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து பூமியோட முதல் சூப்பர் கான்டினென்ட் சொல்லப்படுற ரோடினியா உருவாகி இருக்கு. ரோடினியா உருவாகி சில கோடி வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் பூமியோட கிரஸ்ட்ல ஏற்பட்ட மாற்றத்தால ரோடினியா கான்டினென்ட் பல பாகங்களை உடைஞ்சு திரும்பவும் இடமாற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் பல எரிமலைகள் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் முழுக்க கலந்திருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தோட கலந்து பூமி முழுக்க ஆசிட் மழையா பெஞ்சிருக்கு. இந்த ஆசிட் மழையால அட்மாஸ்பியர்ல இருந்த கார்பன் டை ஆக்சைடு முற்றிலுமா குறைஞ்சி பூமியோட வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த மைனஸ் டெம்பரேச்சரால பூமியோட மேற்பரப்புல இருக்க நீர், நிலம் எல்லாமே முற்றிலுமா குறைஞ்சி ஐஸ் கட்டியா மாறிட்டு இருக்கு. அந்த டைம் பீரியட்ல பூமி ஒரு பனிப்பந்து மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த நிகழ்வை ஸ்னோபால் எர்த்னு குறிப்பிடுறாங்க. பல லட்சம் வருடங்களா பூமி இப்படியே தான் இருந்திருக்கு. பிறகு மீண்டும் பூமியோட அடிப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தால மறுபடியும் எரிமலைகள் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தியிருக்கு. இதனால பூமியில இருந்த ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா உருக தொடங்கி இருக்கு. இந்த நிகழ்வு பல ஆயிரம் வருடங்களா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த ஐஸ் உருகும் போதே அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் சூரிய ஒளியோட சேர்ந்து ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தி இருக்கு. இந்த ஐஸ் ஏஜ் கம்ப்ளீட்டா முடிகிற டைம் பீரியட்ல ஆக்சிஜன் நிறைந்திருந்த கடல் நீர்ல பல வகையான நிறைய புது புது உயிரினங்கள் உருவாக தொடங்கி இருக்கு. கடல் நீர்ல வாழும் செடிகள், கடல் நத்தைகள், கடல் புழுக்கள், ட்ரைலோபைட்ஸ் போன்ற பல்வேறு வகையான உயிரினங்கள் உருவாகி இருக்கு. அந்த டைம் கடல் நீர்ல சுமார் 10,000 வகையான உயிரினங்கள் உருவானதா சொல்லப்படுது. ஆனாலுமே பூமியோட நிலப்பரப்புல எந்த ஒரு உயிரினமும் உருவாகல. காரணம், சூரியனோட ரேடியேஷன். இப்படியே இருக்க காலப்போக்கில் அட்மாஸ்பியர்ல இருக்க அதிகப்படியான ஆக்சிஜன் ரேடியேஷனோட சேர்ந்த ரியாக்ஷன்ல ஓசோன் லேயர் உருவாக தொடங்கி இருக்கு. பின் இந்த ஓசோன் லேயர் பூமியை சுற்றிலும் திக்கா உருவானதால சூரியனோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் பூமியில படுறது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் பூமியோட நிலப்பரப்புல முதல்ல செடிகள் முளைக்க தொடங்கி இருக்கு. பின் பூமியோட நிலப்பரப்பு முழுக்க செடிகள், கொடிகள், மரங்கள், காடுகள் வளர்ந்து அதிக அளவிலான ஆக்சிஜன் வெளியாகி இருக்கு. இந்த பசுமையான சூழ்நிலை பூமியில பல மாற்றங்களை கொண்டு வந்தது. 35 கோடி ஆண்டுகளுக்கு முன் கடல்ல வாழ்ந்து வந்த டிக்டாலிக் அப்படின்ற ஒரு மீன் வகை உயிரினம் முதல் முறையா நிலப்பரப்புலையும் அடி எடுத்து வச்சிருக்கு. கடல்ல இருந்து நிலப்பரப்புக்கு வந்த முதல் உயிரினம் இதுதான் சொல்லப்படுது. பின் இந்த உயிரினம் நிலத்தையே தன்னோட இருப்பிடமாகவும் மாத்திக்கிட்டு இருக்கு. காலப்போக்குல இந்த உயிரினம் தான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பாலூட்டிகளாகவும் பிற்காலத்துல டைனோசர்களாகவும் மாறி இருக்கு. இந்த உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சி பத்தி, அதாவது எப்படி இந்த உயிரினங்கள் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பூமியில முதல் டைனோசர் இனம் உருவாச்சு அப்படின்றது வரைக்கும் டீடைலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, முடிஞ்சா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பார்ட் 2 வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு எவ்வளவு சப்போர்ட் வருது அப்படின்றத பொறுத்து அந்த வீடியோ மேக் பண்றேன்.